வணக்கம் வெல்கம் டு வெற்றிடிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ இந்த வகுப்பு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 8th சாப்டர் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதில் தான் உங்களுக்கு 5 இயர் பிளான், பசுமை புரட்சி, தொழில் கொள்கைகள் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய சாப்டர் அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் தான். ஸோ இந்த சாப்டர்லேருந்து இன்றைக்கி லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த சாப்டர்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் எத்தனை பேர் பார்க்கலையோ அந்த வீடியோ வகுப்பை பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தானே, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேர்லெஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்படியே போனால் இந்த ஃப்ரீ வகுப்பு அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணப்படும். நான் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துட்டு வாரத்தில் கடைசி நாள் வந்து டெஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு போகிறது எனக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப எளிது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. வகுப்பு தொடரணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடராமல் இல்லை நம்ம வந்து டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1616 தாமஸ் ரோ இந்தியாவுக்கு வரைய புரிஞ்சிருப்பாங்க. அவங்க இங்கே தொழில் அமைக்கிறதுக்காக யார்கிட்டையோ ஒரு பர்மிஷன் கேட்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், நூர்ஜஹான். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏபிசி அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைம் பண்ணாலும் ஓகே, உங்களோட விஷயம் தான். ஸோ கொஞ்சம் வேகமாக டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜஹாங்கீர். ஜஹாங்கீர்கிட்ட தான் 1614 தாமஸ் ரோ வந்து நாங்கள் இந்த இடத்துல தொழில் மையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இது வந்து பழைய ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா? பழைய டைப் கேட்டது. இப்போ டைரெக்டாக இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ஆப்ஷன் பாருங்கள். எம்எஸ் சுவாமிநாதன், காந்தி, விஸ்வேஸ்வராயா, என்ஆர் விஸ்வநாதன். இதில் சரியான விடை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம்எஸ் சுவாமிநாதன், காந்தி, விஸ்வேஸ்வராயா, என்ஆர் விஸ்வநாதன். ஓகே, 10 செகண்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். நமக்கு இந்தியாவில் பசுமை புரட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணவர், அதனுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் எம்எஸ் சுவாமிநாதன் தான். சரிங்களா? ஒரு 7 மாவட்டங்களில் ஒரு வழிநடத்தும் மாவட்டங்கள் அப்படிங்கக்கூடிய அந்த பசுமை புரட்சி இன்றைக்கி காலையில் நான் வகுப்பு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஈவினிங். ஓகேங்களா? மதியம் 3 மணிக்கு அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது கேள்வி எண் 3. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்த மெயின் தீம் ஆஃப் த 12th 5 இயர் பிளான். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் விரைவான மற்றும் அதிகமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் எழுதின லாஸ்ட் குரூப் 2 அதில் கூட கேட்டாங்க. ஓகேங்களா? 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ இதற்கான ஆப்ஷன் ஏ விரைவான மற்றும் அதிகமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி, ஆப்ஷன் பி சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி, ஆப்ஷன் சி சோசியலிச முறையிலான சமூகம், ஆப்ஷன் டி விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உங்களுக்கு வகுப்பில் நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எஸ், இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்ததாக கேள்வி எண் 4. 1993க்கு முன் பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது? 1993க்கு முன் பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை ரயில்வே துறை, செம்பு மற்றும் சுரங்க தொழில், அணு ஆற்றல் மற்றும் அணு கனிமங்கள். இதுவும் நான் வகுப்பில் சொல்லியிருக்கேன். ஸோ இதற்கான சரியான விடை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 10 செகண்ட். ஓகே, இதற்கான சரியான விடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனிங். ஓகேங்களா? செம்பு மற்றும் சுரங்க தொழில் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. 1993க்கு முன்னாடி பதிவு நீக்கப்பட்ட துறை வந்து செம்பு மற்றும் சுரங்க தொழில். ஓகேங்களா? கேள்வி எண் 5. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாசுகோடகாமா வருகை புரிந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, பழைய டிஎன்பிஎஸ்சியில், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்டிருக்காங்க, எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம், இதிலெல்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாசுகோடகாமா வருகை புரிந்த வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1498, 1948, 1689, 1849. ஸோ இதற்கான சரியான விடை வெரி குட். இதற்கான சரியான விடை 1498
1498வது வருடம் தான் இந்தியாவிற்கு இது காலிக்கட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கள்ளிக்கோட்டைக்கு வாசுவடகாமா வருகை புரிந்தார். வண்ண சாமரின் அவரை வரவேற்றார். இதுவும் உங்களுக்கு கிளாஸ்லேயே நடத்திருக்கேன். அடுத்ததாக 6வது கொஸ்டின்ஸ். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1758, 1858, 1958, 1658. இதற்கான சரியான விடை என்ன? ஸோ இது இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் படிக்கலாம், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் படிக்கலாம். 10 செகண்ட்ஸ். ஓகே, இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1858வது வருடம். 1857 நமக்கு என்ன கழகம் நடந்தது இல்லையா, ஸோ பெருங்கழகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதன் பிறகு 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணி, ஓகேங்களா, ஸோ கம்பெனிகிட்ட இருந்து ஆங்கிலேய அரசு அப்படிங்கிறது ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்டிருக்கும். கம்பெனியுடைய இந்தியாவை ஆளக்கூடிய உரிமை அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். அடுத்ததாக கேள்வி எண் 7. ஃபஸ்ட்டு உலக வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1914, 1814, 1918, 1841. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்போ தொடங்குச்சு? ரொம்ப எளிமையான கேள்வி. இதெல்லாம் நமக்கு நிறைய இந்த கொஸ்டின்ஸ் நிறைய டிஎன்எஸ்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாப்டர் நடத்துனேன்னா அந்த சாப்டர்லேருந்து டிஎன்பிசியில் மட்டும் கொஸ்டின் கேட்காம நான் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டதுலேயே எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதற்கான சரியான விடை 1914. கேள்வி எண் 8. ரயத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரயத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் கேரளா, வங்காளம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. ஓகே, எஸ். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயத்து வாரி முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ ரயத்து வாரி அப்படின்னாலே உங்களுக்கு எந்த இடம்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும், தமிழ்நாடு. தமிழகத்தில் தான் முதலாக உங்களுக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. கேள்வி எண் 9. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு எது? ரொம்ப முக்கியம். 1956, 1991, 1948, 2000. இது எல்லாமே உங்களுக்கு தொழிற்கொள்கை. ஓகே, நானே ஆன்சர் சொல்கிறேன், ஸோ நீங்களே சொல்லுங்கள். இந்திய அரசாங்கம் தனது தொழிற்கொள்கையை முதலாக வெளியிட்ட ஆண்டு. வெரி குட். ஸோ இதற்கான சரியான விடை 1948 தான் இந்தியா தனது முதல் தொழிற்கொள்கை. சரிங்களா, ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கையை வெளியிடுறாங்க. அதன் பிறகு 1956, ஓகேங்களா, 1991, 2000. ஸோ இந்த வருஷங்களில் தொழிற்கொள்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. கேள்வி எண் 10. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன? வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ்: தனியார் சமூக நலம், வருவாய் ஈட்டுவதற்காக, தொழில் முற்றுரிமை. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம். வெரி குட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர், சமூக நலம் காரணமாக வங்கிகள் அப்படிங்கிறது தேசியமயமாக்கப்பட்டது. கேள்வி எண் 11. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். டிஎன்பிசி கொஸ்டின். முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? சேவை, தொழில், வேளாண்மை, வங்கி. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். பழைய டிஎன்பிசி கொஸ்டின், இது 2014 நினைக்கிறேன். இதற்கான சரியான விடை, எஸ், வெரி குட், ஈஸியான கேள்வி. இதற்கான சரியான விடை அப்படிங்கிறது வேளாண்மை. கேள்வி எண் 12. 2016 ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188வது நாடுகளில் இந்தியாவின் தரம் என்ன? 130, 131, 135, 145. இது உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 8th சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஹியூமன். எஸ், இதற்கான சரியான விடை 131. மொத்தமாக இருக்கக்கூடிய 188 நாடுகளில் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு எத்தனாவது மனித வளர்ச்சியினுடைய அறிக்கையின் அடிப்படையில் நம்ம இந்தியா அப்படிங்கிறது 131வது இடத்துல இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர் யார்? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் உருவாக்குச்சா? நேரு உருவாக்குனாரா? மோடிஸ் உருவாக்குனாரா? பிஸ்வாஜித் அப்படிங்கிறவர் உருவாக்குனாரா? வாழ்க்கை தர குறியீடு.
வெரி குட் வெரி குட். இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ். சரிங்களா, டி மோரிஸ் அவர்களை தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, வாழ்க்கை தர குறியீட்டை உருவாக்கினார். கேள்வி எண் 14. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு என்னது? ஆனுவல் பிளான்ஸ். நமக்கு வந்து 5 இயர் பிளானில் ஆனுவல் பிளான் அப்படிங்கிறதும் நமக்கு நடைபெற்றது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த வருடம் நமக்கு ஆனுவல் பிளான் அப்படிங்கிறது நடந்தது? 1989 to 91, 90 92, 2000 2001, 1981 83. இதற்கான சரியான விடை என்ன? இந்த 4 ஆப்ஷனில் எந்த வருஷம் நமக்கு வந்து ஆனுவல் பிளான் அப்படிங்கிறது நடந்துச்சு, வருடாந்திர திட்டங்கள் நடைபெற்றது? குட். ஸோ இதற்கான சரியான விடை 1990 மற்றும் 92 உங்களுக்கு ஆனுவல் பிளான் அப்படிங்கிறது நடந்துச்சு. சரிங்களா. சரி, கேள்வி எண் 15. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது? ரொம்ப முக்கியம். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது? பருத்தி, சணல், இரும்பு, சிமெண்ட். இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை இந்தியாவின் மிக பழமையான, இப்போயே படிச்சிருங்க, இந்தியாவின் மிக பழமையான மற்றும் பெரிய அளவிலான தொழில் எது? வெரி குட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் தான். நமக்கு வந்து பருத்தி தொழில் தான். பருத்தி தொழில் தான் இந்தியாவினுடைய மிகவும் பழமையானது, அதே சமயம் உங்களுக்கு பெரிய அளவிலான தொழில். ஓகேங்களா, பருத்தி. அடுத்ததாக கேள்வி எண் 16. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு முன்னாடி கேள்வியில் நம்ம வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் நோக்கம் சமூக நலம்னு பார்த்துருந்தோம். இப்போ 14 வங்கிகள் அப்படிங்கிறது தேசியமயமாக்கப்பட்டது. அது எந்த வருடம்? 1935, 1956, 1969, 1958. வெரி குட், சூப்பர். ஸோ இதற்கான சரியான விட 1969. இந்த 1969 வருஷம் நடந்த வேறு ஏதாவது உங்களுக்கு அரசியல் நிகழ்வுகள் தெரிஞ்சது உங்களுக்கு? நம்ம பாலிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி அப்படிங்கிறது இருக்கும், அது என்ன கமிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. கேள்வி எண் 17. திட்டக்குழு அமைக்கப்பட்டது எந்த வருஷம்? பிளானிங் கமிஷன் எந்த வருஷம் நமக்கு வந்து அமைக்கப்பட்டது? 1950, 1955, 1960, 52. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. பிளானிங் கமிஷன் அமைக்கப்பட்ட வருடம் எஸ், யோசிக்கவே வேணாம், 1950. கேள்வி எண் 18. 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் என்ன? 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 92 97, 2002 2007, 2007 2012, 97 2002. 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய திட்ட காலம் எஸ். இதுக்கான சரியான விடை 2002 2002 2007 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் தான் நமக்கு 10ஆண்டு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. ஓகேங்களா. சரி, அடுத்ததாக கேள்வி எண் 19. இந்திய வேளாண்மை உற்பத்தியில் புதிய முறைகளும் அதிக விளைச்சல் தரும் விதைகள் கச்சோவி எந்த திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2ஆம் திட்டம். இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டினுங்க. அப்படி நான் டிஎன்பிசி கொஸ்டினை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 2ஆம் திட்டம், 3ஆம் ஐந்தாண்டு திட்டம், ஆண்டு திட்டம், அதன் பிறகு 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ எந்த திட்டங்களில் இந்திய வேளாண்மை உற்பத்தியில் புதிய முறைகளும் அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளும் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கான சரியான விடை 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் நமக்கு வந்து இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்திய வேளாண்மை உற்பத்தியில் புதிய முறைகள் அதிக விளைச்சல் தரும் விதைகள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் தான். ஓகேங்களா. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். அதன் பிறகு 20வது கேள்வி. 2வது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் டிஎன்பிசி கொஸ்டினோட காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? ஹாரட் டூமர், நேரு, மஹல்நோபிஸ், இந்திரா காந்தி. 2வது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் எஸ் வெரி குட். இதற்கான சரியான விடை மஹல்நோபிஸ். ஓகேங்களா, மஹல்நோபிஸ் தான் இதற்கான சரியான விடை. ஸோ மொத்தம் நம்ம 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். 20 கேள்விகளுக்கு நீங்கள் 20க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.